ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் வந்து நான் வாழைக்காய் வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுறோம். நல்லா வந்து காய்ட்டும். கடுகு, சீரகம், கருவேப்பிலை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் இது மாதிரி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி வச்ச ஆனியன் வந்து ஸோ கொஞ்சம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா பியூரி வந்து அரைச்சிருக்கேன். ஸோ இதுவும் வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ வதக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து நல்லா வதங்கணும். இது அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்க தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி இதை வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வதக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இப்படி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் மிக்ஸி கலந்த வாட்டரே வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு போதும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு போதும், ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்பி எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சிக்கிட்டு வெந்துன்னு இருக்குது. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு.